ஐயா பெருமானே வணக்கங்க. முருக பெருமான் வணக்கங்க. இப்படி தாண்டா முருக பெருமான் சித்தினே நடக்குதா? அதுதான் எங்க குடும்பம் சித்தி குடும்பம் பேர் வச்சுக்கலாம். ஆமா பெருமானே வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா வரும்போது தெரியும் ஐயா. முதல் கடவுளாகிய விநாயகமூர்த்தி, கணபதி, கணநாதன், இப்படி பல நாமங்கள் உண்டு. என்னை நல்ல வரத்தை தந்து ரட்சிப்பேன். அப்படி இருக்க என் தம்பியாகிய முருகனை சீக்கிரம் அழைத்து வரும். கைலாயமே கோவிலாக விட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் ஓ நீதான் முருகன் பள்ளி சிரிப்பு தாங்க முன்னாள் பாரு முருகா வள்ளி நான் ஒரு மாடு கட்டி வீட்டுல விட்டுட்டேன். வந்து லோல் பட்டு கிடையாது. ஆமா இவர் எப்படி 2 மாடு கட்டி சமாளிக்கிறாரு தெரியலையா? ஏங்க எப்படி சமாளிக்கிறா? சிரிப்பா அது ஒரு சிரிப்புடா. கட்டி பாருங்க தெரியும். கட்டி பாருங்க. கட்டி பாருங்க. பயங்கரமான ஆளுங்க. உங்க அப்பாவுக்கு 2 பொண்ணாட்டி. உங்க மாமாவுக்கு ஒரு மாணவர் கண்ணா. அவர் கணக்கே இல்ல. அவருக்கு பொண்ணாட்டி. உங்களுக்கு 2 பொண்ணாட்டிங்க. நீங்க இந்த மாதிரி தப்பு பண்றதெல்லாம் என்ன எல்லாம் பார்த்து நாங்க 2 மாடு பாக்குறோம். ஏய் அண்ணாடா 2 வார்த்தை கத்து கொடு. அவன் தூங்கணும். அவர்தான் ஆட்டு மாடு கொடுத்தோம். அத கேளு சொல்லுவாரு. சொல்லிட்டாங்க. அண்ணன் அழைத்திருக்கிறார். ஓ அண்ணன் அழைத்திருக்கிறாரா? தண்ணியில போட்டு அழைத்து வச்சுக்கிறாரா அண்ணா? ஓ அழைத்து கொண்டிருக்கிறார். சென்று பார்க்க வேண்டும். ஐயா முருக பெருமானே அண்ணனாகிய விநாயக பெருமான் வருமனை கொடுத்துருங்க. வந்து பாதம் மாறிந்த
வாழ்ந்திருப்பாய். விவரமா தெரிவிக்க வேண்டும். தம்பி தினத்தில் நமது கிராமத்தில் அம்மன் திருவிளையாடலை ரசிக்க வேண்டும். அதனால் குலமதில் அமர்ந்தவாதி மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். பாலர்களே எப்பா எப்பா தொப்பஞ்சேலா என்ற அம்மா தம்பி அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வரமளிக்க வேண்டும். அப்படியே தெரிவிக்கிறேன். மறுமலை யார் என்றால் தேவர் மனைவியாகிய Hey!